சோலார் பேனலை பயன்படுத்தி சிம்பிளான மெத்தடில் டிசி லைட் எப்படி செட் பண்ணுறது என்பதை டெமோ காட்டுறதுக்காக அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அமைதியான இடத்த தேடி வந்தாச்சு. திரு கன்னிராஜா அவர்கள் நமக்கு சோலார் பேனலை பற்றி விவரமாகவே சொல்லுவார். இந்த பேனல் வந்து 20 வாட்ஸ் பேனல், 12 வோல்ட். இந்த லைட் வந்து இதில் வந்து நிறையா லைட் வந்து உள்ளே இருக்கும். ஒரு லைட்டு வந்து இப்போ 1 வோல்ட்டுக்கு 3/4 அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். இது வந்து ஒரே பிளேட்டில் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மாடலும் இருக்குது. இது 12 வோல்ட் வந்து பவராக நல்லா வெளிச்சமாக எரியும், நல்லா பவராக இருக்கும். இது வந்து எல்இடி லைட்டு 12 வோல்ட் இதில் போடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஒரு பல்ப் போடுறதுனால அதிகமாக ஹீட் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுனால தான் இந்த தகடு மாதிரி இந்த இது போட்டிருக்குது, அலுமினியம் போட்டிருக்கு. 2 இதுவுமே ஒரே லைட் தான். லைட் வந்து சைஸு இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இந்த லைட் வந்து நம்ம வெளிச்சத்துக்காக அதிகமாக இது யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இல்லை இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு அழகாக ஒரு இடத்துல பேர் எழுதியிருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஒட்டி வச்சோம்னா அழகாக இருக்கும். இது வந்து இப்படி சுற்றி வர மாதிரி மாடல்லையும் லைட் இருக்குது. இது வந்து இப்படி உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி, அப்புறம் வெளியிலேருந்து உள்ளே போகிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ காமிச்ச லைட் எல்லாமே டிசி லைனில் மட்டும் போட முடியும், ஏசி லைனில் போட முடியாது. அப்படி ஏசி லைனில் உள்ள லைட் வந்து நம்ம பேட்டரிலாம் போடணும்னா அதுக்கு தனியாக ஏசி கன்வெர்ட்டர் வச்சு தான் போட முடியும். ஏசி லைட் வந்து நம்ம இபியிலேருந்து லைன் அந்த கரண்ட் வர்றது அந்த இடத்துல போடுறது தான் ஏசி லைட்டு. டிசி லைட்டுன்றது நம்ம பேட்டரியிலேருந்து போடுறது தான் டிசி லைட். இப்போ இது வந்து 12 வோல்ட் பேட்ரி, ஆம்பியர் வந்து 12 ஆம்பியர். சோலார் பேனலுக்கு பின் சைடு இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ இது வந்து நம்ம பேனரில் இருந்து நம்ம அவுட்டில் எடுக்கிற இடம். இது இந்த பக்கம் உள்ளது, இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் இருக்கிறது மைனஸு. ஒரு சில பேனரில் வந்து எப்படின்னா நம்ம வயர் வந்து நம்மளாம் ஜாயின் பண்ணுற மாதிரி முறுக்கி விடுற மாதிரி இருக்கும். சில இதில் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணுற டைப்பில் இருக்குது, சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கு. கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பாக்ஸை மூடுறார். ஒயரோட ஒரு முனையை சோலார் பேனலில் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு முனையை எல்இடி லைட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பிளைண்டுன்றனால இந்த ப்ளஸ் மைனஸ் தெரியாது. நான் வயர் வாங்குறப்போ என்ன செய்யணும்னா, எந்த வாங்கும்போது அதில் ப்ளஸ்ஸில் வந்து நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன், இல்லைனா ஏதோ டேப்பு சுற்றி வச்சுக்கிறேன். ஆனால் மற்ற போர்டில் உள்ளது நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலேயும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதுவும் இப்போ ப்ளஸ்ஸுக்கு இந்த இதுலேயும் நான் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இது ரெண்டுமே ப்ளஸ்ன்றது எனக்கு தெரியும். இப்போ ப்ளஸ்ஸையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இது மைனஸ்ஸு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ லைட் எரியும். இப்போ நான் உட்காந்துருக்கிறது நிழலில் தான் உட்காந்துருக்கேன். இதில் வந்து இவ்வளோ பவர் வருது. இதே இது நான் இன்னும் வெயிலில் வச்சேன்னா இன்னும் அதிகமான பவர் கிடைக்கும். இப்படி திருப்பி வைக்கும்போது கொஞ்சம் அதோட பவர் கொஞ்சம் குறையும். ஒயரோட மறுமுனையை எல்இடி லைட்டில் கனெக்ட் பண்ணார். அது ஒயிட் கலரில் இருக்குன்றதுனால பகலில் சரியாக தெரியல, வேறு லைட்டை கனெக்ட் பண்ணுறாரு. டெக்கரேஷன் லைட்டு ரவுண்டாக எரியும், உள்ளேயும் வெளியும் போயிட்டு எரியும். அது எரியுது. இப்போ வெயிலில் வச்சுருக்கல, நிழலில் தான் உட்காந்து இதை பண்ணிக்கிருக்கேன். இப்போ நிழலில் உட்காந்தோம் இந்த லைட்டு எவ்வளோ பவராக எரியுதுன்னு பாருங்கள், இதில் எவ்வளோ பவர் வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் திருப்பணுன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக வரும். இப்போ வந்து இதை நான் கவுத்தி வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக தான் எரியும். டெக்கரேஷன் லைட்டு சூப்பராகவே எரியுது. பேனெல்லாம் கவுத்து வைக்கும் பொழுது லைட்டாக மினுக்குது, திருப்பி வைக்கும் பொழுது சூப்பராக எரியுது. இப்போது பேனலில் இருந்து பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து இந்த சிகப்பு பகுதி தான் ப்ளஸ்ஸு, அதனால் இந்த பகுதியில் மாட்டாங்க. இது வந்து பின்னு டைப்லேயும் இருக்குது, அதை மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முறுக்கி விட்டுக்கலாம். பேனரில் இருந்து நம்ம பேட்டரிக்கு வர்ற அந்த லைன் வந்து கொஞ்சம் தடமானதாக, கொஞ்சம் கம்பி அதிகமாக உள்ளதாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து வெயில் அதிகமான இருக்க கொஞ்சம் பவர் அதிகமாக வரனால அது தாங்குற அளவுக்கு, ஏன்னா ஹீட் ஆகும். இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. ரெண்டுமே நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். சோலார் பேனல்ல இருந்து பேட்டரிக்கு கனெக்ஷன் பண்ணியாச்சு. பேட்டரியில் சார்ஜ் ஏறுது. ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து எப்படின்னா, பேனலில் இருந்து நம்ம பவர் வர்றதை நம்ம லைட் வச்சு நம்ம பார்த்துட்டோம் எப்படி வருதுன்னு. இப்போ அந்த பவர் வர்றதை நம்ம அந்த பேட்டரியில் வந்து
லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக் இது பேட்டரிக்கு சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து இன்னும் ஒரு லைன் போட்டு நம்ம பல்புக்கு எடுத்துக்கலாம். பேனல்லேருந்து பேட்டரிக்கு லைன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா பேட்டரியிலேருந்து லைட்டை இப்போ கனெக்ட் பண்ணி லைன் கொடுத்து பார்க்குறோம். ப்ளஸ்ஸை வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன். இந்த சிம்பிளான மெத்தடில் பேட்டரியில் சார்ஜ் ஏறுறதோ அல்லது ஃபுல்லாகிறதோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார்ஜ் கண்ட்ரோல் தனியாக வாங்கி ஃபிட் பண்ணணும். வீட்டில் எமர்ஜென்சி லைட் மாதிரி இந்த பேனல் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோல்னால் தேவையில்லை, இந்த மெத்தடே போதுமானதாக இருக்கும். ஒரு லைட் கனெக்ட் பண்ணிட்டாரு, அது எரியுது. இன்னொரு லைட் கனெக்ட் பண்ணுறாரு. இப்போது சோலார் பேனல்லேருந்து பேட்டரிக்கும் சார்ஜ் ஏறுது. பேட்டரியிலேருந்து 3 லைட் கனெக்ட் பண்ணிவிட்டு 3 லைட்டும் எரியுது. சூப்பர். பேனல்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுது. பேட்டரியிலேருந்து 3 லைட்டு சூப்பராக எரியுது. டெமோ முடிஞ்சிடுச்சு. இப்போ கனிராஜா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் கடையில் எப்படி அவர் செட் பண்ணியிருக்காரு என்பதை பார்க்கலாம். வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் வச்சுருக்கிறாரு. இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்ம டிசி லைனில் உள்ள சுவிட்சு போர்டு தான் இது ஃபுல்லாக. இந்த ராமத்திரம் இதுக்கு மொத்த கண்ட்ரோல் பேட்டரி எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இது ரேடியாவும் இந்த இதிலே போட்டுக்கிற மாதிரி. எங்கள் பேட்டரி அதில் இருக்குது. பேட்டரி இதுக்குள்ளே இருக்குது. ஒரு டப்பாக்குள்ளே பேட்ரி வச்சுருக்கிறாரு. அதிலேருந்து சுவிட்ச் போர்டு, நம்ம ஏசி கரண்ட்டுக்கு சுவிட்ச் போர்டு வைப்போம்ல, அதே மாதிரி சுவிட்ச் போர்டு செட் பண்ணி அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாரு. இது ஆல்ரெடி பழசு இருந்த யூபிஎஸ் பாக்ஸு. இதை மாற்றிட்டு பேட்டரியை வச்சுட்டிங்க. பேட்டரி வச்சுட்டு இந்த சுவிட்ச் எல்லாம் நான் வாங்கி தனியாக வாங்கி மாட்டிட்டேன். ஓ சரி, மூடிடுங்க. இதுக்குன்னு தனியாக அமைச்ச சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் போடுறாரு. டிசி லைட் எரியுது. இப்போது கனிராஜாவோட கடைக்கு வந்திருக்கோம். இவர் சின்ன பெட்டி கடை தான் வச்சுருக்கிறாரு. அழகாக லைட் செட் பண்ணியிருக்கிறாரு. கலர் லைட் செட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து 3 இன்ச்சு சைஸில் எல்இடி லைட் இருக்குது. அதையும் 40 சென்டிமீட்டர் கேப்பில் 3 லைட் ஒரே லைனில் செட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு லைன் எப்படி செட் பண்ணாரோ அதே மாதிரி கடைக்குள்ளே 3 லைன் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. வீட்டில் சுவிட்ச் போர்டு வச்சுருக்கிறாருல, அதே மாதிரி இங்கேயும் சுவிட்ச் போர்டு வச்சுருக்கிறாரு. சுவிட்ச் போட்டால் லைட் எரியிற மாதிரி. சோலார் பேனல் பயன்படுத்தி எளிமையான மெத்தடில் டிசி லைட் எப்படி செட் பண்ணுறது என்ற வீடியோ பார்த்தீங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.